அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் தமிழக அரசுக்கு சில வேண்டுகோள்களை வைக்க விரும்புகிறோம். தமிழ்நாட்டில் கடந்த 2021 நடைபெற்ற தேர்தலின் போது தேர்தல் வாக்குறுதியாக இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவதாக தேர்தல் அறிவிப்பில் 311 வெளியிட்டிருக்கிறார். அதை இதுவரையிலும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதை உடனடியாக தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும். அதேபோன்று ஆசிரியர்களுக்கு பாதிப்பான அரசாணை 243 வெளியிட்டு இன்று பல்வேறு இடங்களில் ஆசிரியர்களை பல்வேறு மாவட்டங்களுக்கு மாறுதல் அளிக்கக்கூடிய வகையில் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதுபோன்று சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியத்தை தருவேன் என்று தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பிரகடனம் செய்கின்ற பொழுது 309வது தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்திருந்தார்கள். அதற்காக ஒரு கமிஷனை ககன்தீப் சிங் பேடி அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு போடப்பட்டு அந்த குழுவும் விரைந்து அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவதாக தெரிவித்திருக்கிறார்கள். பேச்சுவார்த்தையே தேவையில்லை. அந்த குழுவினுடைய அறிக்கையை பெற வேண்டிய அவசியம் இல்லை. முதலமைச்சர் அவர்கள் நினைத்தால் உடனடியாக சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்து முழுமையான ஓய்வூதியத்தை ஆசிரியர்களுக்கும் அலுவலர்களுக்கும் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியுடைய கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம். அவை அந்த கமிஷன் எல்லாம் தேவையற்ற ஒன்று என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே எங்களுடைய டிட்டோ ஜாக் சார்பில் ஒன்றுபட்ட போராட்டங்களை நடத்தி இன்றைய தினம் அந்த போராட்டத்தினுடைய வாயிலாக வருகின்ற 18ஆம் தேதி தமிழகத்தினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள். அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய கோரிக்கைகள் 10 அம்ச கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோரிக்கைகள் ஒவ்வொன்றுக்கும் பிஎன்டிஆர் டிபார்ட்மெண்ட்டு மற்றும் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் அரசாணையாக வெளிவருவதற்குரிய வாய்ப்பை உருவாக்க வேண்டும். அவ்வாறு உருவாக்கவில்லை என்றால் வரக்கூடிய 22ஆம் தேதி கோட்டை நோக்கி முற்றுகை போராட்டத்தை டிட்டோ ஜாக் சார்பில் நடத்தப்படும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் ஏறக்குறைய 25,000 பேர் கலந்து கொள்வதாக நாங்கள் நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முடிவெடுத்து அறிவித்திருக்கிறோம். நிச்சயமாக போராட்ட களத்தில் பங்கெடுப்போம். போராட்ட களத்தில் பங்கெடுப்பதை விடுத்து தமிழக அரசு முன்வந்து எங்களுடைய கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பது இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி வேண்டுகோள் வைக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.